எடப்பாடி அவர்கள் பல்வேறு விருப்புகளை வைத்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஜில்லா இயக்கத்தை அரியணையிலே அமர்த்திவிட வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு தகவல் தொகுப்பு பிரிவை சார்ந்த அன்பு சகோதரர்களை எல்லாம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலே பொறுப்பாளர்களாக அனுப்பி வைத்து பல்வேறு தகவல்களை அவர் நமக்கெல்லாம் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அறுவை சகோதர சகோதரியில கடந்த 5 ஆண்டு காலம் சொல்லுவாத உயரத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். அன்பு சகோதரி கணிதா சம்பத்தவர்கள் சொன்னது போல இந்த ஆட்சியால் எல்லோரும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டது. எனவே இந்த ஆட்சி அகற்றக்கூடிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனை நிறுத்தி நீங்கள் பணியாற்ற வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அருமை தம்பி யுவகுமார் அவர்கள் வழிபடுகிறார்கள். பல்வேறு விஷயங்களை உங்களிடத்தில் மறுத்து இருக்கிறார்கள். அதையெல்லாம் செவி மொழித்து கேட்டு சிறப்பாக செயல்படுத்த வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இப்பொழுது நீங்கள் எல்லோரும் ஒரு வார காலமாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய 3 எழுத்து SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுகிறது. இன்றைக்கு ஒரு வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டால் அந்த வாக்காளர் பட்டியல் முறையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, எல்லோருடைய பெயர் நமக்கு இடம்பெற்றிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குழப்பங்களின் விளைவாக நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மிகவும் குறைவாக. எனவே தேர்தல் கமிஷனை பொறுத்த மட்டில் அந்த வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இந்த பணியிலே கண்டு கருத்துமாக கவனம் செலுத்தி சிறப்புற செயல்படுத்த வேண்டும். எப்படின்னா, புதியதாக வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தமானது புதிய பட்டியலை தயார் செய்வதற்கான பணி. வாக்காளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தால் ஒவ்வொரு ஃபார்ம் கொடுக்கப்படும். இப்போ ராதம்மான்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ராதாம்மா அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்க பேர் வாக்காளர் பட்டியலில் வராமல் போயிடும். எனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நாம் பட்டியலிலே சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலம் நமக்கு கிடைக்கும். அதே போலதான் இரட்டை பதிவு, இறந்தவர்களுடைய வாக்குகள், இடம்பெயர்ந்தவர்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைக்கும். நீங்க கேட்கலாம், இந்த ஃபார்மை நம்ம திரும்பி யாருக்கு கொடுக்கணும்? பூத் லெவல் ஆஃபீஸர் ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 தடவை வருவாங்க. அவங்க கிட்ட இந்த ஃபார்மை நாம கொடுக்கணும். நம்ம ஒரு ஏஜென்ட்டை போட்டுருக்கோம். ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஏஜென்ட் போட்டுருக்கோம். ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் போட்டுருக்கோம். அவங்க BLA 2 பூத் லெவல் ஏஜென்ட் 2 அவங்க கிட்ட கொடுத்தாலும் ஒவ்வொரு ஏஜென்ட் நம்ம வந்து ஏஜெண்டா போட்டுருக்கோமே அவர்கிட்ட ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கொடுத்தோம்னா
ஸோ இது குறித்து தான் நாளை மறுநாள் மாவட்ட கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த மாவட்ட கூட்டத்தில் உங்கள் ஒன்றிய செயலாளர்கள் விரிவாக எடுத்து சொல்வோம். அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். இதில் நம்ம கொஞ்சம் சுணங்க காமிச்சோம்னா கூட நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில நாம் மிகப்பெரிய இழப்பினை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாக்காளர் பட்டியலிருந்து தான் அடுத்து உள்ளாட்சி அமைப்புக்கான வாக்காளர் பட்டியலை தயார் செய்யணும். எனவே இதில் நம்ம போட்ட விட்டோம்னா படிப்படியா எல்லா விஷயத்திலையும் நம்ம பாதிக்கிறோம். எனவே நம்ம புதிய வாக்காளர் பட்டியலில் நம்ம எல்லாரும் பேரும் சேர்க்கணும். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி கஜா அவர்கள் சொன்னது போல கடந்த தேர்தலில் மிக சொற்பான சதவீதத்தில் நம்ம ஆட்சி அளிக்கிறோம். பல்வேறு தொகுதிகளிலே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு அளிச்சிருக்கோம். இப்போ டி நகர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஓட்டு தான் போச்சு. எனவே நாம் மட்டும் செஞ்சுட்டு என்ன போட்டு மாதிரி எப்படி யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஒன்றிய செயலாளர் மட்டுமல்ல, கிளை செயலாளர் மட்டுமல்ல, கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் இதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு கோரி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களோடு பல்வேறு கூட்டங்களை நடத்தி பணியினை சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அண்ணன் அவருடைய எண்ணத்தை, அண்ணன் அவருடைய விருப்பத்தை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.